அடுத்தது நம்ம பார்க்க போற கான்செப்ட் ஜென்ரல் டேர்ம். ஏபியோட ஜென்ரல் ஃபார்ம் வேற, ஜென்ரல் டேர்ம் வேற. ஜென்ரலான டேர்ம் ஏபிக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. இது ஏபியோட ஜென்ரல் டேர்ம். கம்மிங் டு ஜிபி, ஜிபியோட ஜென்ரல் டேர்ம் எப்படி இருக்கும்னா டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன். ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன். திஸ் இஸ் நாட் ஆர், திஸ் இஸ் என். கீழே இருக்கிறது தான் ஆர். ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் டேர்ம் இருக்கும். இந்த ஜென்ரல் டேர்ம் கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும். ஓகே, சரி. இந்த ஃபார்முலாவில் ஆக்சுவலாக நம்ம ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா அந்த ஃபார்முலாவில் என்னென்னலாம் சம்மந்தப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். ஏ அப்படின்றது சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ ஏ தெரியணும் நமக்கு. அடுத்தது என்ன தெரியணும் நமக்கு? காமன் டிஃபரன்ஸு டி தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஜென்ரல் டேர்மை உருவாக்க முடியும். அந்த மாதிரி டேர்ம் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதை வச்சு நம்ம சீரீஸை வந்து உருவாக்க முடியும். ஓகேவா? சரி, இப்போ இந்த கொஷின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் ஏபி ஹூஸ் nth டேர்ம் கொடுத்துருக்காங்க. டிஎன் ஈக்குவல் டு -3 + 2n அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதுதான் ஜென்ரல் டேர்ம். ஜென்ரல் இந்த சீரீஸ் வந்து இந்த ஏபி சீரீஸ் இந்த ஃபேஷன்ல தான் உருவாயிருக்கு அப்படின்றத சொல்றதா அர்த்தம். ஓகேவா? நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு nth டேர்மை கொடுத்துட்டு நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃபரன்ஸும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னா முதல்ல nக்கு பதிலாக 1ன்னு கொடுக்கணும். ஸோ t1 ஈக்குவல் டு -3 + 2 × 1. இப்போ -3 + 2 × 1 2 -1. t2 ஈக்குவல் டு -3 + 2 × 2 -3 + 2 2s are 4 + 1. காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? t1 t2 மட்டும் கண்டுபிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா காமன் டிஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன? t2 - t1னும் வச்சுக்கலாம், t3 - t2னும் வச்சுக்கலாம். இப்படியே வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்லேருந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்பை மைனஸ் பண்ணி தான் கிடைக்கும். நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை இங்கே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் t2 - t1 மட்டும் போட்டால் போதும். 1 மைனஸ் t1ஏ நமக்கு -1ல் வந்திருக்கு. ஸோ ப்ராக்கெட்டில் சேஃபாக எழுதிக்கணும். -1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 1 + 1 2. ஓகேவா? அடுத்தது போகலாம். இதே மாதிரி ப்ரொசீஜர்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா tn ஈக்குவல் டு 4 - 7n, t1 ஈக்குவல் டு 4 - 7 × 1, 4 - 7 × 1 is 7 -3. t2 ஈக்குவல் டு 4 - 7 × 2, 4 - 7 2s are 14, -4 + 4, -14 + 4 -10. காமன் டிஃபரன்ஸ் t2 - t1. ஸோ -10 -3 அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா இந்த ஃபார்முலாக்குள்ள மைனஸ், இந்த t1 ஆக்சுவலாக மைனஸில் இருக்கு, அது ஒரு மைனஸ் வரும். இப்போ எல்லாமே இந்த ஸ்டெப்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேஞ்சரான ஸ்டெப்பு. நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? கேர்ஃபுல்லாக பண்ணணும். -10 மைனஸ் ஆஃப் மைனஸ் +3, -10 + 3 -7. ஸோ கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சூப்பராக போட முடியும். அடுத்தது அவ்வளோதான். இந்த கேட்டகிரியில் வந்து அவ்வளோதான். ஏபியை பொறுத்த வரைக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் காமன் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க, nth டேர்ம் கொடுத்துட்டு. அதே மாதிரி இப்போ ஜிபியில் பார்ப்போம். ஜிபி சைடுக்கு வந்துடுவோம். ஜிபி சைடில் ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் ரேஷியோ. இங்கே நம்ம காமன் டிஃபரன்ஸை பற்றி பேசுவோம், இங்கே வந்து நம்ம காமன் ரேஷியோவை பற்றி பேசுவோம். அதை அப்பப்போ நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நமக்கு அந்த டேர்ம் வந்து மறந்து போயிடும். So find the first term and common ratio of GP whose nth term. nth term அவங்க கொடுத்துருக்காங்க. tn equal to 2 × n. 2nனா 2 × n இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நமக்கு காமன் ரேஷியோ கண்டுபிடிக்க ஆக்சுவலாக ஃபார்முலா என்ன? r equal to t2 / t1. எனக்கு t2வும் t1னும் தெரிஞ்சால் போதும், நான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி காமன் ரேஷியோ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். ஸோ tn எனக்கு கொடுத்துட்டாங்க, அப்போ tnக்கு பதிலாக 1ன்னு போடுங்க. 2 × 1 that is 2. t2 அப்படின்னா 2 × 2 that is 4. அப்போ t2 / t1, 4 / 2 என்ன வந்துடும்? 2 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? அடுத்தது அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம், நம்மளோட இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் 2, காமன் ரேஷியோ 2. அவ்வளோதான் இதோட ஆன்சர். இதே மாதிரி தான் tn ஈக்குவல் டு 5n. t1 ஈக்குவல் டு 5 × 1 5, t2 ஈக்குவல் டு 5 × 2 10. காமன் ரேஷியோ r ஈக்குவல் டு t2 / t1 that is 10 / 5. On cancelling 5 with 10, 1 5 is 5, 2 5s are 10. r equal to 2 is your answer. ஓகேவா? இது ஒரு கான்செப்ட்.